ஓகே சாம், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஐ அம் சாம். தேங்க்யூ மேம். தெரிஞ்ச பேரை சொல்றதுக்கு எதுக்குப்பா தேங்க்யூ? அடுத்து சரி ஓகே. ஐ அம் ஃப்ரம் பழவேற்காடு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ப்பா. ஏன் வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிவிடு. ஏமா நீ அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. ஓகே சார். ஆனா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கா போல. சரி அடுத்து. நான் படிச்ச காலேஜ் லோயலா விஸ்காம். ஆடா சை, என்னம்மா அது கெட்ட பழக்கம்? அடுத்த ரெஸ்யூம் வாங்கி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க. ஓ, நீ ரெஃபர் பண்ண பையன் வந்தானா? சீ, நான் ஏன் சார் இவரை ரெஃபர் பண்ண போறேன்? என்னது சியா? ஆடா சே, நானும் பாக்குறேன் இவன் உள்ள வந்ததுல இருந்து உன் வைப்ரேஷனே சரியில்லையாமா. ஏதோ யூடியூப் தம்ப்நெயில் போட்டோ மாதிரி இத்தனை ரியாக்ஷன்ஸ் காமிக்கிற. சரி ஓகே சாம், இந்தாங்க வேலை கிடையாது, நீங்க கிளம்பலாம். சி 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 சார், நான் என்ன சார் பண்ணேன்? இல்ல சார், இவர் மேல எல்லாம் எதுவும் இல்ல. எங்க வீட்ல கல்யாண பேச்சு எடுக்கறாங்கன்னு சொன்னேன்ல, அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. சாம் பிஞ்சு தானியா எங்க வீட்ல எடுத்துருக்காங்க. ஹலோ, கால் மீ மேம். மூச்சு போல. சாரி மேம். சரி, இன்டர்வியூக்குள்ள போலாம். விட்டா தானே போறதுக்கு. ஆமா, இது என்ன காபீஸ்ல கண்டதெல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா சார், வாக்கிங் டாக்கிங் ஈட்டிங். ஏன் பிரீத்திங் ஸ்லீப்பிங் பிரஷிங் அதெல்லாம் போடலையா? ஐயோ இல்ல சார், அதெல்லாம் ஓவர் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. இதுவே ரொம்ப ஓவரா தாப்பா இருக்கு. எப்படியும் இந்த ரெஸ்யூம் உங்க ஃப்ரெண்டோட ரெஸ்யூமோட காப்பியா இருக்கும், இல்லாட்டி உங்க ஃப்ரெண்டோட ரெஸ்யூமோட காப்பியா இருக்கும். லெட்ஸ் டாக் அபவுட் வாட் இஸ் நாட் இன் தி ரெஸ்யூம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா? இல்ல சார், நீங்க தானே ரெஸ்யூம்ல இல்லாததா கேட்க சொன்னீங்க. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் லவ் பத்தி எல்லாமா கேப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப பர்சனலா நோண்ட கூடாதுமா, அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆவார்ல. கரெக்ட். ஆமா, உங்க ஃபர்ஸ்ட் லவ் ஏன் பிரேக்கப் ஆச்சு? சார் என்னம்மா சாரு, இவன் மூஞ்சிய பாருமா, வருஷத்துக்கு ஒரு பிரேக்கப், வாரத்துக்கு ஒரு கிரஷ்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சார் அப்படியே இருந்தாலும் பிரேக்கப் ரீசனுக்கும் இன்டர்வியூக்கு என்ன சார் சம்பந்தம்? ரொம்ப கோவப்படாதீங்க மிஸ்டர் ராம். சார் சாம் ஏதோ ஒரு ஷாம் இருக்கட்டும், பேரா முக்கியம்ப்பா. லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ நீங்க உங்க பிரேக்கப் ரீசன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் என்ன வச்சிருக்கீங்க நீங்க அப்படிங்கறதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். இட் வில் பி ஹெல்ப் ஃபார் அவர் ப்ராஜெக்ட்ஸ், யூ நோ. ஐ ஹோப் இட் அண்டர்ஸ்டாண்ட் யூ வெல். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? நீங்க வேலை பார்க்குற கம்பெனில உங்களுக்கு தகுந்த பேயும் ரெஸ்பெக்டும் என்ன பண்ணுவீங்க? வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். அப்படி பார்த்தா நம்ம வேலையை விட்டே ரொம்ப நாளா இருக்குமே. அதே டைம் இன்னொரு கம்பெனில உங்களுக்கு தகுந்த பேயும் ரெஸ்பெக்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? புரியலையே. புரியலையா? இது கூடவாமா புரியல? அந்த கம்பெனிக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதுதான். அதான் சொல்றாப்ல, சில்லி கேர்ள், கிளவர் பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன தேங்க்யூ? லவ்வும் கம்பெனி ஒண்ணா? அங்க ஒரு பிரச்சனை இருந்தா அத உட்கார்ந்து பேச கூட முடியாதா? அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுவீங்க. அப்பனா நீ சீட் பண்ணிருக்க, அதானே? அதானே? நீங்க ரொம்ப ஹீட்டா இருக்கீங்க போல, தண்ணி குடிங்க. ஆமாமா, தண்ணி குடிமா, உட்காருமா. அது உன் வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குறவனெல்லாம் உனக்கு மாப்பிள்ளை மாதிரியே தெரியுறான். சரி சரி.